தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்ட சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியை முதலில் வழங்கி நம்முடைய மூத்த கலை முதற்கலை இதர போர்க்கலைகளின் தாய்க்கலை அதுவே எங்கள் சிலம்பக்கலை. கற்போம் சிலம்பம், காப்போம் சிலம்பம், சித்திரம் பேசும் சிங்கக்கலை, தடியை வழங்கும் தமிழர் கலை, வீரத்தை சொல்லுதல் காப்பு கலை, ஆசாரம் கற்கும் ஆயுத கலை, நாங்கள் போற்றும் சிலம்பக்கலை. காற்றை கிழிக்கும் கம்பு, கண்ணிமைக்கும் நேரத்தில் அதிரும் உடம்பு, தமிழர் கலை இது, தடைகளை உடைக்கும் நிலை இது. வாழும் வேலும் தேவையில்லை, மூங்கில் கம்பை போதும் கையில், நெஞ்சுரம் கொண்ட தமிழரின் நிஜமான வீரக்கலை இது. அத்துணை மாபெரும் கலையை வளர்ப்பதற்காக பாடுபடும் நம்முடைய சிலம்பக்கலை ஆசான்களுக்கு முதற்கும் ஆர்வமுடன் கற்கும் நம்முடைய மாணவ கண்மணிகளும் அதற்காக ஊட்டி வளர்க்கும் உங்களை போன்ற பெற்றோர்களும் இருக்கும் வரை நம்முடைய இந்த மூத்த கலை முதற்கலை சிலம்பக்கலைக்கு எந்நாளும் அழிவே இல்லை என்பதற்கு நம்முடைய தமிழரின் இந்த பாரம்பரிய விளையாட்டு கலை ஒருபோதும் அழிய போவதில்லை என்பதற்கு இந்த இடத்தில் நீங்கள் அனைவருமே சான்று. நிச்சயமாக நமக்காக, நம் குழந்தைகளுக்காக, நம் ஆசானுக்காக மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்து நம்முடைய இந்த விழாவை நாம் அனைவரும் சேர்ந்து சிறப்பிப்போம். முக்கியமாக நம்முடைய இந்த தெற்கு மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கிடையேயான சிலம்ப போட்டியை மிகச்சிறப்பாக தொடங்கி வைப்பதற்காக நம்மிடையே இன்று IRSC சேஃப்டி இன்ஸ்டிடியூஷனுடைய MD டாக்டர் அன்பரசு அண்ணா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவருக்கும் ஒரு மிகச்சிறப்பான கைத்தட்டலை மகிழ்ச்சியுடனும் அனைத்து குழந்தைகளும் நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. எல்லாரும் சிலம்பம் ஆட போறீங்க அப்படிதானே? அப்புறம் நல்ல ஒரு கிளாப்ஸ். சார் வந்திருக்காங்க இன்னைக்கு உங்களுக்காக இது தொடங்கி வைக்கிறதுக்காக. எனவே அனைவரையும் இந்நேரத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் அன்பரசு அண்ணா அவர்களை நம்முடைய இந்த சிலம்பாட்ட போட்டியை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உள்ளது சுழலும் சிலம்பம் தமிழர் வீரத்தின் அடையாளம். இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கான போட்டியை நம்முடைய டாக்டர் அன்பரசு அண்ணா அவர்கள் துவக்கி வைக்கின்றார்கள். எல்லோரும் இருவர ஒலியை எழுப்பி நம்முடைய மாணவ கண்மணிகளை உற்சாகப்படுத்துவோம். இந்தியா சிலம்பம் அறக்கட்டளை சார்பாக மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கிடையான சிலம்பாட்ட போட்டியில் பங்கு பெற வந்திருக்கின்ற பரிசு பெற்ற மாணவ செல்வங்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற அத்தனை பெற்றோர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என்று ஒருமுறை கூட வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள கூட்டம் ஒன்றாதல் கண்டே. தமிழ் அன்னைக்கும் ஆன்றோர் நிறைந்த சபைக்கும் அன்பின் வணக்கங்கள். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே வளர்ந்து வைய ஏட்டிலே தவழ்ந்த பேதை, நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோரென மறுப்பிலே பயின்ற பாவாய் மருங்கிலே வளர்கின்ற தமிழுக்கும் பள்ளிக்கல்வி துறைக்கும் பெருமை சேர்க்கிற வகையில் இந்த சிலம்பாட்ட போட்டி இந்தியாவினுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு கம்பு சுற்றுதல் என்ற ஒரு நம்முடைய பாரம்பரியத்தினுடைய அடையாளமாக திகழ்கிற இந்த சிலம்பாட்ட போட்டியில் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மிடையே பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய நமது வடசேரியினுடைய காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் திரு சிவகுமார் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். தற்சமயம் இவர் நேசமணி நகர் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரியக்கூடிய அவர் பல்வேறு திறமைகளை கொண்டவர். என்னுடைய நண்பர். ஒரு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 100க்கு மேற்பட்ட நாடக மேடையை அரங்கேற்றி மிகப்பெரிய ஒரு நாடக கலைஞராகவும் விளங்கக்கூடிய ஒரு பன்முக வித்தகர். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் கொண்டவர். விளையாட்டின் மூலமாகவே இந்த தன்னுடைய பணியை அவர் பெற்றார் என்பதில் இந்த நேரத்தில் பதிவு செய்து அன்னாரை
நம் மாணவ செல்வங்களை வாழ்த்தி பேச அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஆவண கண்டுபிடிக்க வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலம்ப விளையாட்டு என்பது நாம் பாரம்பரிய விளையாட்டு. இன்று நான் காவல்துறையில் இந்த அளவுக்கு நான் பணியில் இருக்கிறேன் என்றால் அதற்கு முதல் காரணமே இந்த சிலம்பம் தான். ஏன்னா எல்லா இடமே ஆசாவாக இருப்பாங்க, சிலம்பாசம் இருப்பாங்க. எல்லா பிள்ளைகளுமே இந்த சிலம்பாட்டத்துக்கு நம்ம அனுப்பிடுவோம். ஆனால் இப்போ யாருமே பெற்றோர்கள் சிலம்பாட்டம், களரியாட்டம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கும் இந்த விளையாட்டு போட்டிக்கு அனுப்புவது கிடையாது. ஏனென்றால் இப்போது எல்லாரும் குழந்தைகளுக்குமே படிப்பு 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 விளையாட்டை மறந்து விட்டார்கள். அந்த நேரத்திலும் இவ்வளவு குழந்தைகளும் நீங்க அனுப்பினீங்க. உண்மையிலே உங்களுக்கு தான் முதல் நான் நன்றி சொல்கிறேன். அதே போல எனது ஊர் பெருவிளை, கீழப்பெருவிளை. ஒவ்வொரு ஆண்டும் சூரசம்காரம் மிக சிறப்பாக நடக்கும். அங்கு ஏழாம் நிகழ்ச்சியிலே உண்மையிலே இந்த சிலம்பாட்ட போட்டி தான் மிக சிறப்பாக நடக்கும். அந்த அளவுக்கு எங்க ஊர் சிலம்பத்திலே ஒரு புத்துமடித்த ஊர் மாதிரி. அந்த வீர விளையாட்டை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இன்றும் கூட விடாமல் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சிலம்ப விளையாட்டை, இந்த சிலம்ப விளையாட்டுக்கு எனக்கு இங்கு சிறப்பு வருகை பெற எனக்கு அழைப்பு கொடுத்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, சின்ன பிள்ளைகள் இந்த சிலம்பை கரைக்கிறேன். ஒரே ஒரு கறக்கலாமா? ஒரு சிலம்பத்தை கொண்டாங்க பார்ப்போம். எங்க ஊர்ல தானி ராசா, மத்திய ராசா, இப்படி நிறைய ஆசாக்கள் இருக்கிறாங்க. பெரிய அளவில் நான் கல்வி கற்கட்டாலும் +2 முடிச்சு காலேஜுக்கு போனேன். அதுக்குள்ள காவல்துறை வேலையை கொடுத்தாங்க. ஆனால் இந்த சிலம்பத்தை எனக்கு அந்த வர காரணம். இன்னைக்கு பரிசு பெற்ற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். பரிசு பெறாமல் இருக்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இதுல ஃபர்ஸ்ட் செகண்டுக்காக இப்ப விளையாடுவாங்க. அதுல யாருன்னா இந்த 3 ஈவெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டிராஃபிக்காக விளையாடுவாங்க. அந்த டீம் ஜெயிச்சிருக்கோம். ஆனா நீங்க விளையாடி இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி மாணவர்கள் இருந்தா உள்ள வந்துருங்க. எல்லாரும் நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாமே. அருமை அருமை. இத்துணை சிறார்கள் இருக்கும் பொழுது சிலம்பக்கலை என்றுமே தோற்க போவதில்லை. நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். இந்த 1 முதல் 10 வரைக்கும் உள்ள மாணவர்கள் பிரைஸ் வாங்குவீங்களா? அவங்க அப்படியே வந்துருங்க. உங்க டீம் தான் ஃபர்ஸ்ட். அமராஜ் பக்கத்துல வா.